ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு 3 கப் எடுத்துருக்குறோங்க. சுட தண்ணி எடுத்து ஆல்ரெடி கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டேன். இதில் பாருங்கள், கடலக்காய் பயிரும் சுகரும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் சுட தண்ணி நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுட்டு நம்ம தண்ணி வெந்நீர் வச்சுட்டு நம்ம மூடிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு நாம் இருக்கிற சுட தண்ணியும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பதத்தில் நாம் பிசைஞ்சுக்க போகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரேஞ்சில் நம்ம பிசைஞ்சுக்கிற பாருங்கள். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விடும்போது சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி உண்டையும் உடையாதுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து உருண்டை பிடிச்சிக்கிறோம். இதுமாரி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் தண்ணி கூட விட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது மூடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கையாலேயே பண்ண ஷேப் தாங்க. இப்போ நான் அதை தட்டுக்குள்ளே வச்சுட்டு முடியல 20 நிமிஷம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கொழுக்கட்டை ரெடி. ஆவி பறக்க சாஃப்டாக சூடாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். சூடு. இப்போ இதை வெட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருக்குங்க, சுவையாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.